பார்க்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடணுப்பா. முதல் உத்தரவு அருப்புக்கோட்டை. காணாத இன்பம் கண்டாச்சு, கண்ணு கண்ணு கலந்தாச்சு. கணவன் மனைவியா யார் வந்திருக்கா? தாப்பனும் பிள்ளையும் வரலாம், கால் வந்துட்டு வரலாம். அருப்புக்கோட்டை தானா உங்களுக்கு? அருப்புக்கோட்டை தானா? பக்கத்தில் பத்திரகாளியம்மன் கோயில் இருக்கா? கால் வந்துட்டு வரலாம். நீங்கள் தான். எந்த மன கோயில் சிலையாக இருந்தாளம்மா, மலரோடு மலராக. அருப்புக்கோட்டையா? வரலாம். வீட்டுக்காரர் எங்கம்மா இருக்காரு? உட்காருங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 2.25 ஆண்டுகளாக உங்களுக்கு தொழிலாளர் மன வருத்தமும் பண கஷ்டமும் இப்போதைக்கு நடந்துக்கிட்டு இருக்கும் இருக்கா? ஒரு பிள்ளையை பற்றி மனதுக்குள்ள ஒரு மனக்குழப்பமும் வேதனையும் நடக்கும். அதை சீர்திருத்தி வெற்றியாக்கி தந்தா போதும்ல, வேற என்ன வேணும்? கால் வந்துட்டு வாங்க. சொல்ல போகிறோம்ல. உட்காரலாம். உட்கார முடியலையா? வாங்க மக்கா, சீக்கிரமா. அதே மாதிரி உங்களுடைய குலதெய்வம் முதல் ஏனைய தெய்வங்களெல்லாம் இப்போதைக்கு விலகி மாந்திரிகம் தோதமான பிரச்சனையால் கொஞ்சம் பாதிக்கப்பட்டு அல்லலால் தாங்க முடியாத வேதனை நடக்கும். இவைகள் தீரும் நாள் வருகின்ற பௌர்ணமியோடு உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் தீரும். அதை வெற்றியாக்கி வாழ வச்சு தரேன். வேறு என்னப்பா வேணும்? பக்கத்தில் வா. பௌர்ணமி வரை பொறுமையாக இருந்தால் ஒரு கனியோடு உன்னுடைய உடலையும் சரியாக்கி புனிதமான வாழ்வை தருகிறேன். வெற்றி. பின்னால் பேசுவோம். இருக்கு என்ன? அருப்புக்கோட்டை எல்லை என் மனைவியின் பாதிப்புக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டார். கால் வந்துட்டு வரலாம். பக்தர்களுக்கு ஒரு அறிவிப்பு. 35-28 கர்நாடகா ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி ரோட்டில் விட்டுருக்கீங்க, உடனடியாக மாற்றுங்க. 35-28. கரெக்ட். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன் எல்லைக்குள்ள நான் கருப்பசாமி இருப்பேன். ஐயனாரோடு சேர்ந்து பேச்சு தாயும் சேர்ந்து இருப்போம். 2.25 ஆண்டுகளாக உன்னுடைய வீட்டுக்குள் பிள்ளையால மன வருத்தமும் உன்னுடைய கடன்களால் தொல்லையும் இப்போ கிரகங்களால் சில குறைபாடுகளும் நடக்கு. ஆனால் இந்த மனைவியினுடைய தாக்கலுக்கு வேறு எதுவும் செய்வனை இருக்குமா அல்லது வேறு எதுவும் கோளாறா அப்படின்னு ஒரு கேள்வி உன் உள்ளத்தில் இருக்குது. கால் வந்துட்டு வரலாம். ஓஹோ ஓஹோ, வாப்பா. உனக்கு இன்னும் 9 நாள் கால அவகாசத்தில் அந்த தீய நேரங்கள் விலகப் போகுது. உயிருக்கு பிறகு ஆபத்து வரக்கூடாது என்பதற்காக சின்ன அறிகுறி தான் இது. அதனால் வேறு எந்த ஆபத்தும் வராமல் காப்பாற்றித்தரேன். இது செய்வனால் நடந்தது அல்ல. தைரியமாக இருக்கலாம். வேறு என்ன வேணும் உனக்கு? இந்தா ஆவணியில் நிர்ணயிச்சு தரேன். வெற்றியோடு என்னை வந்து பார். வெற்றி. இந்தாப்பா. கர்ப்பசாமிக்கு திருமணம் சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு? யாருக்கு யா திருமணம்? யாருக்குமா? கால் வந்துட்டு வா. சாப்பிட்டு போங்கப்பா. சாப்பிடாமல் போயிடக்கூடாது யாரும்.
அருப்புக்கோட்டை இல்லையே. அருப்புக்கோட்டையா? உங்கள் தெய்வம்லாம் சாயல்குடியில் தான் இருக்குது. இன்னும் ஏன் பொய் சொல்லிட்டு வந்து விடுதியே காலில்? இருப்புக்கோட்டை அருப்புக்கோட்டை கால் வந்துட்டு வாங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உங்கள் பகுதியில் நான் கருப்பசாமியும் உங்களுக்கு தெய்வமாக இருப்பேன். வாஸ்தவமா? அதே மாதிரி என் தங்கை காளியோடு மாரியும் ஐயனாரும் சின்ன கருப்பு பெரிய கருப்பு என்னும் தெய்வங்களும் கூடியிருக்கும் கோட்டாளம்தான் உங்கள் கோயில். அங்கே இருக்கக்கூடிய வீடு நிலங்கள் சம்பந்தமானதில் உற்றார் உறவினர்களில் பகைகள் ஏற்பட்டு பொருள்களில் கடன்கள் ஏற்பட்டு வேதனைப்பட்ட காரணத்தினால் இடம் விட்டு இடம்பெயர்தல் ஏற்பட்டது. அங்கே இருந்தால் உயிர் பெயர்க்குமோ என்ற ஒரு பயமும் உன் உள்ளத்தில் உண்டு. கால் சொல்லலாம். உன் பிள்ளைய பார்த்தேன். இப்போதைக்கு அவருக்கு சர்ப்பம் கற்பம் சம்பந்தமான தோஷங்கள் இருக்குது. இந்த தோஷங்கள் நிறைவேறக்கூடிய நேரம் வந்துருச்சு. ஆனால் ஐப்பசி மாதம் வரை பொறுமையாக இருந்து வரனை தந்து வாழ வச்சு தாரேன். பக்கத்தில் வர எந்த தடையும் இல்லாமல் நடத்துகிறேன். சொந்தத்தில் பெண் இல்லை. பொறுமையாரு வெற்றி ஆகிட்டேன். அன்னதானம் போடுறதுக்கு கடாய் அது என்ன குறைங்கிறது அடுத்த உத்தரவில் பார்ப்போம்பா. சரி, சாப்பிட்டு போங்க. கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு திருச்சி எல்லை திருச்சி. அடுத்த அழைப்போம். நாடகம் எல்லாம் கண்டேன். என்னடாதே திருச்சி மாநகரம். திருச்சி எல்லையிலிருந்து குழந்தை வர வேண்டும் என்று கேட்டு வந்தவர்கள். கால் ஒன்று. ஐயப்பன் போல் ஒரு தெய்வம் இல்லை, அவனில் அவனின்றி யாரும் இல்லை. வரலாம். என்னடா நீ வந்தோன்னா ஐயப்ப சாமி பாடலாம் பாடுதுனே, என்ன விஷயம்? சபரிமலைக்கு போயிருக்கியா? எத்தனை வருஷம் போனேன்? அடுத்து ஏன் போகல? உள்ள பிறகட்டும் போவோம். கால் வந்துட்டு உங்கள் அம்மாவை பற்றி எனக்கு கொஞ்சம் ஆராய்ச்சி. உட்கார். எங்கே இருக்காங்க? யார் கூட இருக்காங்க? உங்கள் அம்மாவை பற்றி எனக்கு கொஞ்சம் ஆராய்ச்சி. வருத்தப்படுவியோ? நீ தைரியமானவன். அவங்களெல்லாம் மீறித்தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்க. ஆமாம். என்ன தைரியமானவன்? உள்மனத்துக்குள்ளே கோல, வெளியில் தைரியமானவன். இவங்களெல்லாம் ரொம்ப வெறுத்து வேதனைப்பட்டு ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டீங்க ஒரு வீட்டுக்குள்ளே. உண்மையா? அதனால் இந்த குடும்பத்துக்குள்ள தாயாரை பற்றிய ஒரு திருப்தி குறைவான எண்ணமும் அவங்களுடைய மனத்துக்குள்ளே இருக்கக்கூடிய வேதனை சாபமும் கொஞ்சம் உங்கள் உள்ளத்தை குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்படின்னா நான் ஐயப்பசாமி பாட்டை எதுக்கு பாடினேன்? ஐயப்பசாமிக்கும் தாயாருடைய வேதனை, தாயாரால் பாதிக்கப்பட்டவர். அதனால தான் அவர் வனவாசம் போனார். அதே மாதிரி தாய், குழந்தை, தெய்வங்கள், குடும்பங்கள் இவைகளெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உனக்குன்னு ஒரு பக்கத்தில் மன வருத்தம் அந்த குடும்பத்தால் இருந்துக்கிட்டு இருக்கு. நீ ஒதுக்கப்பட்டு இருந்தது மாதிரி தான் இப்போ உன் உள்ளத்தை வச்சுருக்க. இதுதான் உண்மையான நிலை. ஆனால் உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது. அவன் ஆம்பளை பையனாக இருப்பான். சபரிமலை தர்மசாஸ்தாவின் பெயர் சுவாமியே சரணமையப்பான்னு ஐயப்பா என்று பெயர் வைப்பான். கால் சொல்லலாம்.
இந்த வருஷம் கார்த்திகையில் மாலை போடுவதற்கு முன்னால் ஜனன தோஷம் நீங்கி கர்ப்பதோஷம் பெருகி ஆம்பளை பிள்ளையாக பிறப்பான். அவனுக்கு பேர் ஐயப்பான்னு பேர் வை. இந்தா மகளே, செல்வ சிறப்போடு இருப்பாய், வெற்றி உண்டு. பௌர்ணமிக்கு வந்து நிலமாலை சூட்டி முக்கணிகள் கொடுத்து கருப்பசாமிக்குன்னு உள்ள சரக்கோடு வந்து சேருங்க. எழுதிக்காங்க போயிட்டு. இந்தா பணம் வேண்டாமா குட்டி, இந்தா வைக்க நல்லா அறிவோ. அதே திருச்சி மாநகர் பல லட்சம் பணங்கள் வெளியில் எடுக்க அதுவும் வரணும். என் பையன் வாழ்க்கையும் சரியாகணும். அரசியலில் எனக்கு ஒரு தெளிவான விடையும் கிடைக்கணும். அண்ணா நீங்கள் அரசியலில் இருக்கீங்களா? அடுத்து உங்களை கூப்பிட்றேன், கால் வந்துட்டு வரலாம். இன்னும் 2 தரம். எதற்கும் வசந்தானா ஆணவம் ஏன் மோகன காணவும் நான் யூடியூப் ஆஃப் பண்ணி மீட்டிடுவேன்.